10 வயது அரவிந்த் எப்போதும் டிவி பார்த்துக் கொண்டே சாப்பிடுவான். அம்மா எத்தனை முறை சொன்னாலும் இப்போ வரும் சீன் முடிந்ததும் சாப்பிடுறேன் என்று தள்ளி போடும் குணம் கொண்டிருந்தான். உணவு கீழே விழும், தட்டும் மேசையும் குளறுபடியாகிவிடும். ஒரு நாள் தாத்தா அதை கவனித்தார். இரவு உணவுக்குப் பிறகு அரவிந்தை அருகில் அன்புடன் அழைத்து, உணவு நம்மை வாழ வைக்கிறது, அதை மரியாதையோடு சாப்பிடணும் மகனே என்றார். அவர் சில எளிய விதிகளை சொன்னார். 1. சாப்பிடும் போது டிவி, மொபைல் வேண்டாம். 2. உணவை மென்று மெதுவாக சாப்பிட வேண்டும். 3. சாப்பிடும்போது தட்டு சுத்தமாக இருக்க வேண்டும். 4. உணவை கீழே சிந்தாமல் சிதறாமல் சாப்பிட வேண்டும். 5. சாப்பிட்டு முடித்ததும் தட்டை அலம்பி அலமாரியில் வைக்க வேண்டும். அரவிந்த் அமைதியாக கேட்டான். அடுத்த நாள் பள்ளியிலும் ஆசிரியர் உணவு பழக்கத்தை பற்றி பாடம் எடுத்தார். அதே விதிகள். அவன் ஆச்சரியப்பட்டான். அன்றிரவு வீட்டில் உணவு வைக்கும் போது அரவிந்த் டிவியை அணைத்துவிட்டான். இன்று நன்றாக மென்று சாப்பிடணும் என்று முடிவு செய்தான். சிறிய அளவாக கையில் எடுத்துக்கொண்டு மென்று மெதுவாக சாப்பிட்டான். உணவு முடித்ததும் தட்டையும் ஒழுங்காக அலம்பி அலமாரியில் வைத்தான். அம்மா மகிழ்ச்சியுடன் பார்த்தார். தாத்தா சிரித்து, இதுதான் உண்மையான மேஜை ஒழுக்கம் என்றார். அரவிந்தும் தன் மனதில் பெருமையுடன், இப்போ உணவு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கு, பிடித்து இருக்கு என்று சொன்னான்.